Hi guys, welcome to Muprai Training Academy. So guys, இன்னைக்கு GS Shorts 29ல எதை பத்தி தெரிய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுல இவங்க எல்லாம் இந்தியா, நான் டிக் பண்றவங்க எல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஓகேவா? இவங்க எல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். ரஃபேல் நடால் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மரியம் ஷரபோவா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்கள். சரியா? ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்கள். சோ இவர்கள் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள்? ஏன்னா இவங்க எல்லாருமே அக்டோபர் மாதத்துல தொடர்புடையவர்களா இருக்காங்க. ராணி ராம்பாலும் சரி, ரஃபேல் நடாலும் சரி, பேர் ராராலே ஸ்டார்ட் ஆகுதா? இவங்க ரெண்டு பேரும் அவர்களுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார்கள். நாங்க கேம்ல இருந்து இனிமே வந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறோம் சொல்லிட்டு. ராணி ராம்பால் எந்த கேமோட தொடர்புடையவர்கள் என்றால் ஹாக்கியோட தொடர்புடையவர்கள். ரஃபேல் நடால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரியா? அதே மாதிரி மரியம் ஷரபாவும் பாத்தீங்கன்னா டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் தான். அதே மாதிரி நீத்து டேவிட் ICC ஹால் ஆஃப் கிரிக்கெட் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்கு. ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து இந்த அவார்டை கொடுக்கும். அந்த அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது இந்திய பெண் இவங்க தான். ஃபர்ஸ்ட் டுடுல்ஜின்னு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, நீத்து டேவிட். அப்ப இவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கன்னா கிரிக்கெட். ஏன்னா ICCன்னு சொல்லிட்டேன்ல, அப்ப நீத்து டேவிட் இரண்டாவது பெண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவார்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு அவார்டுக்கு. சரியா? அடுத்து தீபிகா குமாரி தொடர்ந்து 5வது முறையாக தங்க பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க. எந்த வித்தைன்னு பாத்தீங்கன்னா வில் வித்தை. இவங்களுக்கு வில் வித்தை நல்லா வரும். சோ அப்ப தீபிகா குமாரி எந்த இதோட தொடர்புடையவர்கள்? வில் வித்தை. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சரி. சரியா? சோ இந்த 5 பேரும் தான் எந்தெந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள் இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. அக்டோபர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸோட ஏன் உங்க லிங்க் ஆனாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.